கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வேதத்தின் தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 3:31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தீரில் 600 பேரை ஒரு தற்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவன் 600 பெலிஸ்தியரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இது நியாயாதிபதிகளின் காலங்களிலே நடக்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவம். எல்லாமுள்ள தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக எகிப்திலே அடிமையாயிருந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மோசையை கொண்டு ஆண்டவர் ஆரோனின் மூலமாய் மோசையின் மூலமாய் வெளியில கொண்டு வரார். வெளியில கொண்டு வந்த பிறகு மோசே அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தினார். வனாந்தரத்திலே எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்களும் நானும் கேட்டு காதெல்லாம் பூத்து போகிற அளவுக்கு அற்புத அடையாளங்கள் கர்த்தர் செய்து மோசே அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார். அதன் பின்பு இந்த ஊழிய பணி, இந்த ஜனங்களை நடத்துகிற இந்த மகத்துவமான வேலை யோசுவாவின் கைக்கு மாறுது. இந்த யோசுவாவின் கைக்கு மாறின பின்பு யோசுவாவும் ஜனங்களுக்கு வழி நடத்தினான் என்று சொல்லுவதை காட்டிலும் யோசுவாவினுடைய வேலை என்ன அப்படின்னா, தேசங்களை பங்கு போட்டு கொடுப்பது. மோசையின் வேலை வழி நடத்துறது, யோசுவாவின் வேலை தேசங்களை பங்கு போட்டு கொடுப்பது. ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு போனதற்கு அப்புறம் அந்த இடத்திலேயே இருந்து தேசங்களை பங்கு போட்டு கொடுக்கிறார். ஒன்னு யுத்தம் பண்றது, தேசத்தை சுதந்திரிக்கிறது, அந்த தேசத்தை அங்க இருக்கிற எல்லா கோத்திரத்தாருக்கும் பங்கிட்டு கொடுப்பதான் யோசுவாவின் வேலை. இப்ப மோசே மரிச்சாச்சு, யோசுவாவும் மரிச்சு காலம் கடந்து பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்துட்டார். இப்ப யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு யாருமே கிடையாது. மோசையை பார்த்து வளர்ந்தவர்கள், யோசுவாவுக்கு நேராய் நிகராய் நடமாடி கொண்டிருந்தவர்கள், இன்றைக்கு திடீர்னு 2 பெரிய தலைகளும் இல்லாம போன உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு திகைப்பு. உடனே வேறு வழியில மோசையும் யோசுவாவும் வழிகாட்டினது கர்த்தரை தான் காண்பித்தாங்க. அந்த 2 தேவ மனிதர்களையும் தேவனை மாத்திரம் அவர்கள் காண்பித்தபடியினால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் போய் மொத்தமா ஜெபம் பண்றாங்க. நாங்க இப்ப யுத்தத்திற்கு போகணும், என்ன செய்யணும்? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, யூதாவை முதல்ல அனுப்புன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னது யூதாவை மட்டும்தான் போக சொன்னார். ஆனா அப்பயே இவங்க கீழ்ப்படியாம காட்டிட்டாங்க. யூதாவை மட்டும் போகாம யூதா என்ன செஞ்சிட்டார், கூட தன்னுடைய சகோதரனையும் சேர்த்துக்கிட்டு வா போகலான்னு சொல்லி சிமியோனை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அதை கர்த்தர் பெரிதுபடுத்தவில்லை. அதன் பின்பு நடந்ததுதான் ரொம்ப கொடூரமானது. அவங்க யோசுவா எல்லா ஜாதியாரையும் விரட்டினாப்ல. 7 ஜாதியார்கள் 31 ராஜாக்கள். அதை இன்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களால் ஆண்டவர் விரட்டி எடுத்த ஜாதிகள் எத்தனை அப்படின்னா 7 ஜாதியார்களையும் 31 ராஜாக்களையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு விரட்டினார். யோசுவாவை கொண்டு, இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு. அப்ப யோசுவாவின் காலத்துல எல்லாரையும் ஒரேடியா முறிய அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆனா யோசுவா காலம் கடந்து போன பின்பு இந்த யூதா, சிமியோன், மற்ற தலைமுறைகள் எழும்பின உடனே சில பேரை துரத்தாம அவங்களோட குடிகொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நோவாவின் காலத்துல நடந்தது போல குமாரர்களை கொடுக்கவும், குமாரத்திகள் எடுக்கவும், பெண் கொள்ளவும், பெண் எடுக்கவும் அவர்களோடு சம்பந்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஆண்டவர் பயங்கர கோபப்பட்டு, நான் உங்களை ஒடுக்கிறவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவர்களை ஒடுக்கிறவர்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் சொன்ன உடனே ஆண்டவர் மனதிறங்கி ஏதோ ஒரு மனிதனை கொண்டு விடுவிக்கிறார். அந்த மனிதனுடைய போஸ்டிங், அவனுடைய தகுதி என்னன்னா, அவன் நியாயாதிபதி. அவன் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவனா, நியாயம் விசாரிக்கிறாருன்னா அவர் மினிஸ்டரை போல செயல்பட்டார். அப்ப அந்த நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே இவங்க திரும்ப தன்னுடைய வேலையை காட்டுறது, திரும்ப போய் அவங்களோட சம்பந்தம் கலந்து அவங்களோட இருந்து தகாத காரியங்களை செய்த உடனே திரும்ப ஆண்டவர் கோபப்பட்டு இன்னொரு ஒடுக்கரனுடைய கரத்துல கொடுப்பார். இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை பல ஆண்டுகள் போய்கிட்டே இருந்து
அப்பதான் கர்த்தர் ஒவ்வொரு நியாயாதிபதிகளாய் எழுப்ப ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதனையாய் கர்த்தர் எழுப்ப ஆரம்பித்தார். அதுல முதலாவது நியாயாதிபதி யார் அப்படின்னா ஒத்னியேல். இரண்டாவது நியாயாதிபதி ஏகுத். மூன்றாவது நியாயாதிபதி தான் இப்ப நம்ம இந்த நியாயாதிபதிகள் 3:31 வாசித்தமே சம்கார். இந்த சம்காரை குறித்து தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில பேச போகிறார். இந்த வார்த்தையை நீங்க இடைவிடாம அப்படியே கவனமா ஒரு ஸ்டோரியை போல நீங்க கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், தாழ்மையோடு கிருபையின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே தெளிவா இந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். இந்த சம்காரை குறித்து சொத்துறோம். நீங்களும் நானும் வேற எங்கேயும் விசாரித்து பார்த்தோம்னா, பைபிள்ல பரட்டி பார்த்தோம்னா வேற சம்கார்கள் இருக்கிறார்கள். சம்காரின் பெயரிலேயே சம்கார் நேபோ என்கிற இன்னொரு மனிதன் இருக்கிறான். ஆனா அந்த நியாயாதிபதிகள் 3:31 சொல்லப்பட்ட சம்கார் இந்த ஒரு இடத்துலதான் இருக்கிறார். இந்த ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட சம்காரை வைத்துதான் இன்றைக்கு ஆவியானவர் பேச போகிறார். இந்த நியாயாதிபதிகள்ல எழுந்த இந்த மூன்றாவது நியாயாதிபதியாகிய சம்காரை குறித்து நீங்கள் வேற எங்கேயும் வாசிக்க முடியாது. 4வது நியாயாதிபதி அது தெபோராலை போகிறது. அப்ப கர்த்தர் சித்தமானால் வருகிற நாளிலும் பார்ப்போம். ஏற்கனவே ஒத்னியேலின் மீது இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அன்றைய வார்த்தையை பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுமானால் இயேசுவின் வல்லமை ஊழியத்துல யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். மற்ற அநேக நல்ல செய்திகளும் வல்லமையுள்ள ஆழ்த்தத்துவமான செய்திகளுக்கு நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சம்காரை குறித்து நீங்களும் நானும் இந்த ஒரு இடத்துலதான் வாசிக்க முடியும். இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த சம்காரை குறித்து பல பேர் பல விதங்கள்ல சொன்னாலும் இந்த சம்காரை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது யாருன்னா சிம்சோன் தான் ஞாபகம் வருவார். பெரும்பாலான பகுதியில இதை யாரும் மட்டுப்படுத்துவதற்கோ குற்றப்படுத்துவதற்கா சொல்ல, எனக்கே சில காலங்கள்ல நியாயாதிபதிகள்னாலே சிம்சோன் தான் கண் முன்னாடி வருவார். அவரை வச்சே அந்த நியாயாதிபதிகளை நான் படிச்சு முடிச்சதா நான் நினைச்சுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் மனக்கண்களை திறந்தபடினால் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறேன். அப்ப இந்த சம்காரை குறித்து என்ன? இந்த சம்கார்னா யாரு? இந்த சம்காரனுடைய வம்ச வரலாறு என்ன? இந்த சம்காரி எங்கிருந்து வந்தார்? இந்த சம்காரால என்ன செய்யப்பட்டது? இவனுடைய பெயர் சற்று வித்தியாசமானதுதான். ஆனால் இவனுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. தகப்பனாருடைய பெயரை தவிர சம்காருக்கு வேற வரலாறுகள் கிடையவே கிடையாது. தகப்பனாருடைய பெயரை தவிர சம்காருக்கு வேற வரலாறு ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த சம்காரை குறித்து வேதத்துல நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது இந்த சம்காரனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆனாத்தின் குமாரன். சம்காரனுடைய தகப்பனுடைய பெயர் ஆனாத். இந்த ஆனாத் என்கிற தகப்பன் அவருக்கு பிறந்தவர் தான் இந்த சம்கார். அப்ப இந்த ஆனாத் என்கிற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் ஒன்றும் இல்லாதவன். ஒன்றும் இல்லாதவன் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்ப ஆனாத் என்றால் ஒன்றும் இல்லாதவன், வெறுமையானவன் என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த சம்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாத்திற்கு பிறந்த குமாரன் தான் சம்கார். இந்த சம்காரனுடைய அர்த்தம் என்ன? சம்கார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா பானபாத்திரக்காரன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏளன பேச்சு. ஏளன பார்வை உடையவன் அல்ல, ஏளன பார்வையினால் பார்க்கப்படுகிறவன். இந்த சம்கார் யார் அப்படின்னா வயல்வெளியில விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். வரலாற்றின் பகுதியில வயல்வெளியில விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். இவன் வைத்திருந்த தாற்றுக்கோள், அந்த தாற்றுக்கோள் தான் இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதன் அந்த தாற்றுக்கோள், அந்த தாற்றுக்கோள் என்பது பழைய காலத்துல இந்த வயல்வெளியில வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த எருதுகளை வைத்து, காளைகளை வைத்து, அந்த மாடுகளை வைத்து அந்த நிலங்களை உழுவார்கள். அப்ப சேற்றிலே மாடு ஆனது சிக்கிக்கொள்ளும். அது வேலை செய்யாம அப்படியே டயர்டாகி போய் நிற்கும் போது, சோம்பேறியா நிற்கும் போது இந்த தாற்றுக்கோள்ங்கிறது 1 மீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பு. இது தாறு பிளஸ் கோல், அப்படிதான் இதை நம்ம பிரித்து பார்க்கணும். தாறு அப்படின்னா ரோட்ல போடுற தாறு இல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தாற்று இக்கு வராது, தாறு பிளஸ் கோல். அப்ப இது முடியும் போதே ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால தான் முடியுது. நமக்கு கோலுனாலே மோசேயின் கோலை தான் தெரியும். இல்லாட்டி யாக்கோபு தொட சுழுக்கின உடனே அந்த கோல் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் இந்த சம்காரும் ஒரு கோலை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு குச்சை கொண்டுதான் 600 பெலிஸ்தியர்களை முறியடித்திருக்கிறான்.
அப்ப அவனுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாத்தின் குமாரன் சம்கார். ஆனாத் என்றால் ஒன்றும் இல்லாதவன், சம்கார் என்றால் ஏளனமான பேச்சுகளால் பேசப்படுகிறவன், தூஷிக்கப்படுகிறவன் என்று வைத்துக் கொள்ளலாம். அவனுடைய கரத்தில் இருந்தது ஒரு தாற்றுக்கோள். இந்த கோலை வைத்துதான் 600 பேரை முடியிருக்கிறான். இந்த கோளினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த கோல், இந்த குச்சி ரொம்ப வெயிட்டா இருக்குமான்னு கேட்டா, நிலத்துல உழுது கொண்டு எருதையும் அந்த மாடுகளையும் காளைகளையும் பிடித்து கொண்டு அது கயிறையும் பிடிச்சுக்கிட்டு வெயிட்டான குச்சியை தூக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப இந்த கோளினுடைய வெயிட் ரொம்ப கம்மி. கையில சாதாரணமா ஒரு மாடு மேய்க்கிற குச்சியை நீங்களும் நானும் பார்த்திருப்போம். அந்த மாடு மேய்க்கிற குச்சி எந்த அளவிற்கு ரொம்ப லைட் வெயிட்ல இருக்குமோ, ரொம்ப லேசான பலுல இருக்குமோ, அந்த அளவுல தான் இந்த குச்சி இருக்கும். என்ன பிரதர், சும்மா நீங்க வாட்டு ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடுறீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் வரலாறுல இருக்கிறது. இதெல்லாம் பரிசுத்தவான்கள், பழைய ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுத்த காரியம். உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க மற்ற இன்டர்நெட்ல எல்லாம் போய் தேடி பார்க்கலாம். அப்ப இந்த சாதாரண ஒரு குச்சியை வைத்துதான் அவன் ஜெயித்தான். ஆனா இந்த குச்சியில இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த குச்சியினுடைய முனையில ஒரு இரும்பு கொடுத்திருப்பாங்க. அந்த இரும்பு என்னன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். இரும்புனா ரொம்ப பெரிய இரும்பு இல்ல, ஒரு கொக்கி மாதிரி. இப்ப இந்த மாடு உழுது கொண்டு போகும் பொழுது, இந்த மாடு அப்படியே சகதியில சேற்றுல மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது, இந்த இரும்பை வச்சு அதனுடைய தொடையில, இல்லாவிட்டால் அதனுடைய முன்னங்கால்லையோ பின்னங்கால்லையோ அவனுக்கு எட்டுகிற தூரத்துல அந்த இரும்பை வச்சு என்ன செய்வார்னா ஒரு குத்துவார். இந்த வலி தாங்காம அந்த மாடு என்ன செய்யும்னா வேகமாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தாற்றுக்கோளினுடைய வேலை. இந்த தாற்றுக்கோள்னா பெரிய ஒரு ஆயுதம் எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு குச்சி. அந்த குச்சியின் முனையில அந்த இரும்பை வைத்து பிணைக்கப்பட்டிருக்கிறதான் இந்த தாற்றுக்கோள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரும்பை வைத்து குத்தும் பொழுதுதான் அந்த மாடு என்ன செய்கிறதுனா அது முன்னோக்கி போய் தன்னுடைய வேகத்தை கூட்டி தன்னுடைய வேலைகளை அது சரிவர செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த தாற்றுக்கோளால தான் அவன் 600 பெலிஸ்தேர்களை முறியடிக்கிறான். சரி, இந்த தாற்றுக்கோள்ல வேற எங்க இருக்கிறது பைபிள்ல? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 13:21, கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்குறுக்குள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு, நல்லா கவனிங்க, தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்ப இந்த தாற்றுக்கோள் ஏன் கூர்மையாக்கப்படணும்? குச்சியை போய் கூர்மையாக்கப்பட முடியுமான்னு கேட்டா கிடையாது. இந்த தாற்றுக்கோள் கூர்மையாக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா அதனுடைய முன்பகுதியில இருக்கிற அந்த இரும்பு. அந்த இரும்பு அது அந்த மொட்டையாய் விடக்கூடாது. எனவேதான் அந்த தாற்றுக்கோளை போய் கொண்டு கூர்மையாக்குகிறாங்க. இந்த தாற்றுக்கோளுக்கு வேறு என்னெல்லாம் பெயர் இருக்கிறது? அங்கு சாதாரி என்கிற ஒரு பெயர் உண்டு, அங்கு சபானி என்ற ஒரு பெயர் உண்டு, நெடுந்தொட்டி என்கிற ஒரு பெயர் உண்டு, பல பெயர்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமாய் சொல்லப்படுகிற ஒரு பெயர் அங்கு சாதாரி. அப்ப இதெல்லாம் அந்த தாற்றுக்கோளுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெயர். இதை வைத்துதான் 600 பெலிஸ்தர்களை முறியடித்தான். இதுவரை நான் சொன்னதெல்லாம் சம்காரனுடைய கையில் இருந்த கோலும் சம்காரனுடைய தகப்பனாருடைய பெயர், அதாவது அவருடைய வம்சமும் அவனுடைய கையில் இருந்த கோலையும் பத்தி சொன்னேன். இப்ப இந்த சம்காரனுடைய வேலை என்ன? இந்த சம்கார் என்ன செஞ்சார்? இந்த சம்காரை வைத்து ஆவியானவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்ன பேச விரும்புகிறார்? இப்ப காரியத்திற்கு வருகிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆனாத்தின் குமாரனாகிய சம்கார் எழும்பினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஆண்டவர் ஒத்னியேலை எழும்ப பண்ணுகிறார். அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல நாம்
15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏகூத் என்கிற ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். நியாயாதிபதிகள் 3:9 ஒத்தினைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவனை எழுப்புகிறார். இந்த நியாயாதிபதிகள் 3:15 ஏகூத்தை பற்றி சொல்லும் பொழுது, அங்கேயும் யோகுத்துவை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். ஆனால் இந்த சம்காரை குறித்து வாசிக்கும் பொழுது, சம்கார் எழும்பினான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிறதை பார்த்து, ஒடுக்கப்படுகிறதை பார்த்து, அவனால் தன்னுடைய மன பாரம் தாங்க முடியாமல், அவனால இக்கட்டுகளை சகித்துக் கொள்ள முடியாமல், தன்னுடைய குலத்திற்கு, தன்னுடைய சமுதாயத்திற்கு வந்த போராட்டத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு, அவனால் அமைதியா இருக்க முடியாமல், அவன் தன்னுடைய ஜனத்திற்காக சம்காராய் எழும்புகிறான். அவனை யாரும் எழுப்பல. ஆண்டவர் சம்காரை எழுப்பினாரான்னு கேட்டா கிடையாது. தன்னுடைய குலத்திற்காக, தன்னுடைய கோத்திரத்திற்காக, தன்னுடைய ஜனத்திற்காக எழும்பினதுதான் சம்கார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் இதுவே. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் இதுவே. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக எழும்ப வேண்டிய காலம் இதுவே. உங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் இதுவே. ஒரு காலத்தில் சோர்வடைந்த பொழுது கர்த்தர் உங்களை எழுப்பினார். ஒரு காலத்தில் பலவீனப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டார். ஊழியர்களை கொண்டு எழுப்பினார், தம்முடைய வார்த்தையை கொண்டு எழுப்பினார், தம்முடைய சொப்பனத்தை கொண்டு எழுப்பினார், ஆவிக்குரிய வசனங்களை, அதிகாரங்களை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பினார். எப்படியும் ஆறுதல் படுத்தி, தட்டி கொடுத்து, தேற்றி ஆற்றி ஆண்டவர் உங்களை எழுப்பினார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நான் உன்னை எழுப்பின நாட்கள் எல்லாம் போதும், இனி எனக்காக நீ எழும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்பின நாட்கள் கடந்து போய்விட்டது. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எழுப்புகிறார் என்று வேதம் சொல்லவில்லை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக் கொள். நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் இதுதான். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஓடிக்கொண்டிருந்தமே, அவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் அடியெடுத்து வைத்து, என்ன வந்தாலும் சகித்துக் கொள்ளுவேன், எது வந்தாலும் சகித்துக் கொள்ளுவேன், யாது வந்தாலும் சகித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்திற்காய் எழும்பி ஓடினோமே, இன்றைக்கு அந்த ஓட்டத்தை பாதையிலே நிறுத்திவிட்டு அங்காங்கே கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழும்புங்கள், நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். ஒன்றுமில்லாத எலும்புகளாய் கிடப்பீர்களானால், உயிரற்றவர்களாய் கிடப்பீர்களானால், பலனில்லாதவர்களாய் கிடப்பீர்களானால், ஒன்றுமில்லாதவர்களாய் சேனையாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் எழுப்புவார். உங்களுக்குள் எழும்ப பலன் உண்டு, உங்களுக்குள் எழும்ப வைராக்கியம் உண்டு, உங்களுக்குள் எழுந்திருக்க தகுதி உண்டு. எலியா பயந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துட்டார். அவனை தட்டி எழுந்திருந்தான் சொன்னார். அவனை தட்டி எழுந்திரு, அப்பத்தையும் தண்ணீரையும் புசினார். நம்ம எழுந்திருக்கணும். கர்த்தர் நம்மளுக்குள்ள பலனை வைத்திருக்கிறார். எவ்வளவு நாள் நாம் படுத்து கிடப்போம்? சோம்பேறியே, எவ்வளவு நேரம் நீ படுத்து கிடப்பாய்? இன்னும் கொஞ்ச நேரம் கை முடக்கி கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரம் கால் முடக்கி கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்வாயோ? தரித்திரன் ஆயுதம் தரித்தவனை போல, வழிபோக்கனை போல வாழ்வில் வருவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, சத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு, தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் எழும்ப முடியல? நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம் இது. உங்களுக்காக ஒரு இரட்சகனை எழுப்பின நாட்கள் முடிந்து விட்டது. உங்களுக்காக ஒரு ரட்சிக்கிற ஒரு ஊழியனை, தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பின காலங்கள் முடிவடைய போகிறது. சிலருடைய வாழ்க்கையில் அது முடிந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே விடுவித்துக்கொள். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்ற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். எலும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சம்காரம் யாருமே உசுப்பேத்தல, யாருமே எழுந்திருன்னு சொல்லல, யாரும் தூக்கி விடல, எந்த காரியமும் நடக்கல. தன்னுடைய குலத்திற்கு நடக்கிற பிரச்சனைகளை கண்டு, தன்னுடைய கோத்திரத்திற்கு நடக்கிற ஒடுக்குதலை கண்டு,
மன வேதனைகளை கண்டு, அவர்களுடைய கூக்குரலை கண்டு சம்காரால் பொறுமையா இருக்க முடியவில்லை. அவன் எழுந்திருக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் அடைந்தான். நீங்களும் நானும் நம்மளுடைய குடும்பத்திற்காக நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. இனி ஒரு இரட்சகனை தேடிக்கொண்டுதான் இருக்குங்கள். இனி ஒரு மனிதன் என்கிற ஒரு ரட்சிக்கிற மனிதனை தேடிக்கொண்டு இராதிருங்கள். சம்காரா எழும்ப வேண்டிய நாட்கள் இதுக்கள். அவன் எழும்பினான். ஏன் எழும்ப முடியல இன்றைக்கு? ஏன் இன்றைக்கு எழும்ப முடியல? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எழும்பின நாட்கள் எங்க? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மனிதனால் எப்பொழுது எழும்ப முடியாமல் போகிறது? நான் வசனத்தின்படி சொல்லல, ஒரு சில உதாரணத்தின்படி சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய மடியிலேயோ இல்லாவிட்டால் உங்களுடைய தலையிலேயோ வைத்தா அதை நீங்க தூக்கிட்டு எழுந்திருக்க முடியுமா? இல்லாவிட்டால் அது நம்மளுடைய மடியில இருக்கும் பொழுது அந்த பாரத்தோடு எழுந்திருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட பாரம் வரைக்குதான் அதை தலையிலே வைத்து கொண்டு எழுந்திருக்க முடியும். இப்ப செங்கல் சூளையில போய் வேலை பார்க்கிறோம்னா, ஒரு 10 செங்கல் தூக்குறோம்னா, இல்லாவிட்டால் ஒரு 2 ஆலோ பிளாக் கல்லு தலையில தூக்கி வச்சு எந்திரிக்கிறோம்னா எந்திரிக்கலாம். ஒரு 10 ஆலோ பிளாக் கல்லை தூக்கி வச்சு எந்திரிக்க முடியுமா? பாரமான யாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் தூக்கி எறிந்தால்தான் நீங்களும் நானும் எழும்ப முடியும். ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்காக எழும்பணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குது, ஆனாலும் எழும்ப முடியல. என்னுடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனாலும் எழும்ப முடியல. நான் எத்தனையோ முறை எழும்புகிறேன், ஆனாலும் விழுந்து போய் கிடக்கிறேன். விழுகை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு வேலைதான். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் விழுகை இல்லாமல் இராது. ஒன்று ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் விழுந்திருப்பார்கள், இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட பின்பு விழுந்திருப்பார்கள். இது வேதத்தின்படி உண்மை. தனக்குள் பாவம் இல்லாவிட்டால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலுவையை சுமக்காதவர்களுடைய வாழ்க்கையில விழுக வராது. சிலுவையை சுமக்காதவர்களுடைய வாழ்க்கையில விழுக வராது. சிலுவையை யார் சுமக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் விழுக வரும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடின பொழுது அவர் விழுகல. அவர் வாட்டு ராஜாவாய் உலா வந்தார். சிலுவையை தூக்கி தோல்ல வச்ச உடனே எத்தனையோ முறை முகங்குப்புற கீழே விழுந்தார். நீங்களும் நானும் சிலுவையை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டோமானால் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விழுக வருகிறது நிச்சயம். ஆனால் ஒன்று சத்தியம், விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். நீங்க நானும் விழுந்தாலும் நம்ம கீழே விழுந்து மடிந்து போக மாட்டோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் என்னை தாங்குகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் விழுகை வரலாம், ஆனால் திரும்ப எழும்பணும். விழுந்த இடத்தில் படுத்து கிடப்பது நம்மளுடைய வேலை அல்ல. ஆண்டவருக்காய் துடிதுடிப்பாய் எழும்ப வேண்டிய நாட்கள் இது. ஆண்டவருக்காய் நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய நாட்கள் இது. ஆண்டவருக்காக ஒரு குடும்பமாய் எழும்பின நாட்கள் எங்கே? குடும்ப ஜெபமாய் காலையில எழுந்து ஜெபித்த நாட்கள் எங்கே? தேசத்திற்காய் முழங்காலில நின்ற நாட்கள் எங்கே? உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய குலத்திற்காக, உங்களுடைய இனத்திற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எழுந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக எழுந்து ஜெபித்த நாட்கள் எங்கே? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் காலையில் எழுந்து, இல்லாவிட்டால் இரவு நேரத்தில் எழுந்து எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் எழுந்து போகிறது போல, உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திற்காக நீங்கள் எழும்பி போகிறது போல எனக்காக நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவே, சிறைச்சாலையில போய் உன்னை போட்டதற்கு காரணம் நீ என்னிடத்துல பேசுவ, என் சமூகத்துல காத்திருப்ப என்றுதான் சிறைச்சாலையின் தனிமையின் பாதையில் அனுப்பினேன். ஆனால் அங்கேயும் பேதுருவுக்கு தேவைப்பட்டது தூக்கம். இன்னைக்கு ஜெபத்திலையும் அநேகருக்கு தேவைப்படுகிறது ஒன்று, தூக்கம் தான். அந்த தூக்கத்தை விட்டு முதலாவது எழுந்திருக்கணும். சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்திருங்க.
பாரத்தை தலையில் வைத்துக் கொண்டு, மனதில் வைத்துக் கொண்டு, வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு எழுந்திருக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டு இராதிருங்கள். அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சம்காரி எழும்பினார், நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது எழும்ப வேண்டும்? புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எழுந்திரு, முதற் சாமத்திலே எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாம் ஜாமத்திலே எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலம் வந்துவிட்டது, கடைசி நேரம் வந்துவிட்டது. இரவு நேரத்துல எழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபியுங்க. எப்பொழுது எழும்ப வேண்டும்? எல்லா நேரமும் எழுந்திருக்க முடியுமா? இல்லை. நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய நேரம் இம்முதலாம் ஜாமத்திலே எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ராத்திரி நேரத்துல நீங்களும் நானும் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஜெபமற்றதாய், ஜீவனற்றதாய் காணப்படுகிறது. சம்காரி எழும்பினான். உங்கள் குடும்பத்திற்காக முதலாம் ஜாமத்திலே எழுந்திருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக எழுந்திருங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்காக எழுந்திருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக எழுந்திருங்கள். உங்கள் குடும்பத்திற்காக எழுந்திருங்கள். உங்கள் ஊழியத்திற்காக எழுந்திருங்கள். உங்களுடைய வேலைகளுக்காக நீங்கள் எழுந்திருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக நீங்கள் எழுந்து, ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்த நாட்கள் எங்கே? இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அசதியாய் இருப்பது, விளையாட்டுத்தனமாய் இருப்பது. ஆண்டவர் எத்தனை முறை எழுப்பினாலும் நான் எழும்ப மாட்டேன், எனக்குன்னு நான் தான் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்குன்னு இருண்டு போயிடுவார். ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் தினந்தோறும் என்னை எழுப்புகிறார். அவர் காலையில் 4 மணிக்கு காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நீர் என்னை வந்து எழுப்பணும், 4 மணிக்கு நான் ஜெபத்திற்கு போறேன். அப்ப நான் 3:30 எந்திரிச்சு நான் ஆயத்தமாகி பல்லு விளக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணி பாத்ரூம் போய் மற்ற எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நான் ஜெபத்திற்கு சுத்தபத்தமா நீட்டா போய் உட்காரும். 3:30 எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3:30 எழுப்பிட சொல்லிட்டு இரவு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டார். நடந்த சம்பவம். இவரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு காலையில யாரோ இவரை தட்டி எழுப்புனது போல, எழுந்துரு அப்படின்னு ஒரு உணர்வு. எச்சு பார்த்தா கரெக்டா 3:30. சே, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லி எஞ்சாரா, இன்னும் கொஞ்ச நேரம் ஏசப்பா ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி படுத்தாரு. திரும்பி ஒரு 10-15 நிமிடம் கழித்து அவரை திரும்பி அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த ஒரு 5 நிமிஷம் படுத்தவர் காலைல 7 மணிக்கு தான் எழுந்தார். அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதன் பின்பு ஆண்டவர்கிட்ட அடுத்த நாள் இரவு, ஆண்டவரே நாளை காலைல எழுப்பிவிடுங்கன்னா, ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லல, எழுப்பிவிடவே இல்லை. அதன் பின்பு அவர் ஒரு நாள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனால் மண்ணால் உண்டாக்கப்பட்ட என்னுடைய வார்த்தையை நீர் கேட்கிறீரே, நான் பாவி, என்னை மன்னியும், இன்று நீர் என்னை எழுப்பி விடும், நான் எந்திரிக்கிறேன்னு சொல்லி கரெக்டா 3:50 எழுப்பி விடுங்கன்னு மறுபடியும் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு படுத்துட்டார். ஆண்டவர் கோபம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் தயாள பிரபு. அவர் காலையில 3:50 கரெக்டா எழுப்பி விட்டார். இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 40 வருடம், அவர் சொல்ற 40 வருடம் நான் காலையில 4 மணி ஜெபத்திற்கு அலாரம் வச்சு எந்திரிச்சதே கிடையாது. 40 வருடம், 40 வருடத்திற்கு மேல ஊழியம் செய்யறார். என்னைக்கு இந்த பிரச்சனை பண்ணாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவர் மொபைல்ல அலாரம் வச்சு எந்திக்கிறதே கிடையாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அலாரம் அடிச்சாலும் எந்திக்கிறதே கிடையாது. அது பாட்டு அடிக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர் கூட எந்திச்சு வந்துருவார், பக்கத்து ரூம்ல இருக்கவங்க எந்திச்சு வந்துருவாங்க. நான் சில நேரம் காலையில ரொம்ப ஆவிக்குரிய இதுல ரொம்ப எழுப்புதல அலாரம் வச்சிருவேன். 2:50, 2:55, 3, 3:05, 3:10 அடிச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்து ரூம்ல இருக்க அப்பா வந்து எந்திச்சு, ஒன்னு அலாரத்தையாவது ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறீர்கள் என்று போவார். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? நம்ம எழுந்திருக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். முதல் ஜாமத்துல எழுந்துரு. ஒரு காலத்துல 2 மணிக்கு எழுந்து ஜெபித்தோம்,
3 மணிக்கு எழுந்து ஜெபித்தோம், 4 மணிக்கு எழுந்து ஜெபித்தோம். இன்றைக்கு நம்மளுடைய வேலையெல்லாம் போர்வைக்குள் முடங்கி கிடக்கிற அனுபவம். உங்களுடைய குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், இஸ்ரவேலே நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால், தேவ பிள்ளையே உன்னுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். எத்தனை நாள் தான் ஒத்தினையில் உங்களுக்காக கர்த்தர் எழுப்புவார், ஏகோத்தை எழுப்பி கொண்டிருப்பார். அந்த காலங்கள் நிறைவடைய போகிறது. இனி உங்களுக்காக நீங்கள் தான் எழும்ப வேண்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களை பரிசுத்தமாக்க வேறு ஒருவர் இனி வர முடியாது. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உங்களை நீதிமானாய் மாற்ற இனி வேறு ஒருவர் வர முடியாது. தீர்க்கதரிசிகள் திகைத்து போவார்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய காலம், யோசுவா எழும்ப வேண்டிய காலம், பேதுரு எழும்ப வேண்டிய காலம், ஆண்டவர் எழும்ப வேண்டிய காலம் இது. தாவீதே நீ எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். நீ ஏன் முகங்கொப்புற விழுந்து கிடக்கிற? சிம்சோனே எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமே எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விழுக வந்துட்டா, ஒரு வியாதி வந்துட்டா, ஒரு பலவீனம் வந்துட்டா, அதுல படுத்து கிடந்தது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், சம்காரை யாரு எழுப்பல, தானா எழுந்தான். உங்களுக்குள் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள் தேவன் அந்த பலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள் கர்த்தர் அந்த திராணியை வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், எனக்குள்ள அந்த பலன் இல்லை, எனக்குள்ள அந்த திராணி இல்லை, எனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. என்னால எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் எழுந்திருக்க முடியாமல் போகிறது. அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் யார்? இந்த செய்தியின் வேளையிலே அப்படி சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் யார்? அவர்கள் மாத்திரம் கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மளை தொடும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புது பலனை தரப்போகிறார். அந்த எலியா சூறை செடியின் பழக்கில படுத்து கிடந்தது உண்மைதான். ஆனால் அவனை படுத்து கிடக்க தேவன் விடவில்லை. நீங்கள் ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டிருந்தவர்கள். ஆண்டவருக்காக 2 குதிரையை தாண்டி ஓடினவன் தான் இந்த எலியா. சாதாரண ஓட்டமா? 2 குதிரை. ஒரு குதிரை எவ்வளவு வேகத்துல ஓடுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2 குதிரை என்ன வேகத்துல, அந்த 2 குதிரையை ஓவர்டேக் பண்ணி ஓடுறதா அந்த எலியாவினுடைய வேலை. அப்படி ஓடுனவன் தான் நீங்க படுத்துட்டான். ஒரு காலத்துல எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க ஓடினவர்கள், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் துணிந்து ஓடினவர்கள். எந்த வல்லமை உங்களுக்கு முன்பதாய் போனாலோ அடித்து பிடித்து மிதித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து முன்பதாய் ஓடினீர்கள். இன்றைக்கு சூறை செடி, இன்றைக்கு படகின் அடி, ஏன் படுத்து கிடக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு என் மகனே, எழுந்திரு. தெளிலாளியின் உறவின் ஐக்கியத்திலே படுத்து கிடந்தது போதும். பாவத்தின் உலகத்தின் வல்லமையிலே படுத்து கிடந்தது போதும். உலக மயக்கத்திலே படுத்து கிடந்தது போதும். ஏன் இன்றைக்கு உலக மயக்கத்துல படுத்து இருக்கிறீங்க? சிறைச்சாலையின் அனுபவம், அடைக்கப்பட்ட அனுபவத்துல படுத்து கிடந்தது போதும். யோசுவாவே எழுந்தது. யுத்தத்துல நீ தோல்த்து என் முன்னாடி வந்து நீ விழுந்து கிடக்கிறது தவறு. நீ எழுந்திரு, நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். எழுந்திருக்கணுங்க. ஆண்டவருக்காக எழும்பணும். தாவீதே நீ பத்சேபாளோடு பண்ணினது தவறு. உன் பிள்ளை சாகதான் வேண்டும், ஆனால் நீ எழுந்திருக்க வேண்டும். எனக்கு நீதான் தேவை என் மகனே, எனக்கு நீதான் தேவை என் மகளே. ஆண்டவர் உங்களை தான் எழுப்ப விருப்பப்படுகிறார். ஆண்டவர் உங்களை தான் எழுந்திரு என்று சொல்லுகிறார். இன்று முதல் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனி இரவு நேரத்துல நான் எழுந்திருப்பேன். இனி காலை 3 மணி ஜெபத்திற்கு நான் எழுந்திருப்பேன். என்னை கர்த்தர் எழுப்ப போகிறார். என்னை கர்த்தர் எழுப்ப போகிறார். காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். கேட்கிறவனுடைய செவியை திறக்கிறது போல கர்த்தரின் செவியை திறக்கிறார். கல்விமானின் நாவை எனக்கு தேவன் தந்தருளுகிறார் என்று ஏசாயா துதித்து மகிழ்கிறான். ஐயா, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். நீ மரித்தோரை விட்டு முதலாவது எழுந்திரு. மரித்த அனுபவங்கள், அல்லேலூயா, கிருபைகள் மரித்து, அந்நிய பாஷை மரித்து, அபிஷேகம் மரித்து, வரங்கள் மரித்து, ஜபஜீவி மரித்து. ஏன்? மரித்தவனோடு உறவு, மரித்தவனோடு தொடர்பு, மரித்தவனோடு ஐக்கியம். ஆவியானவர் சொல்லுகிறபடினால சொல்லுகிறேன், மரித்தவனோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்து விட்டு எழுந்திருங்கள். உலகத்துல மரித்து கிடக்கிறா, பாவத்திலே மரித்து கிடக்கிறா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், எழுந்திருங்கள். அவர்களை விட்டு எழுந்திருங்கள். மரித்தவனோடு நம்மளுக்கு என்ன சவகாசம்? மரித்தவர்களோடு நம்மளுக்கு என்ன ஐக்கியம்? மரித்தவர்களோடு நம்மளுக்கு என்ன வேலை? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நம்மளுடைய தகப்பன் ஜீவனுள்ளவர். நம்மளை ஜீவனுள்ள கற்களாய் ஆண்டவர் எருசலேமிலே சீயோனிலே நாட்டி வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவர்களை விட்டு எழுந்திருங்க.
பாவத்துல மறிச்சு, உலகத்துல மறிச்சு, அதை விட்டு வெளியில வர முடியாம அடிமைத்தனத்துல இருக்கவர்களோட ஐக்கியம் வைப்பது தவறு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் வேறுபாட்டு ஜீவியம் என்பது துளியளவும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, துளியளவும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்புவதற்காக தான், உங்களையும் என்னையும் எழுப்புவதற்காக தான் ஆண்டவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். சத்துருக்கு ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எழுந்து விடக்கூடாது. நம்ம எந்திரிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்க ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்காக 10 இல்ல 100 அடி எடுத்து வைப்பார். ஆண்டவர் கைய பிடிச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கைய நீங்க பிடிச்சுக்கோங்க, உங்க கைய பிடிக்கல எனக்கு தகுதியே கிடையாது. என்னுடைய சிறிய ஒரு கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், எனக்கு எப்பெல்லாம் சோர்வு மன உளைச்சல் வருகிறதோ அப்பெல்லாம் தனியா போய், ஆண்டவரே என்னை கை மாத்திரம் விட்டுறாதீங்க, என்னுடைய கைய மாத்திரம் விட்டுறாதீங்க, நீங்க மாத்திரம் என் கைய பிடிச்சுக்கோங்க, நீங்க என் கைய பிடிச்சுக்கோங்க. நான் உங்க கைய பிடிச்சேன்னா அதை பார்த்து இதை பார்த்து வேடிக்கை பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து ஓடி போயிருவேன். ஆனா நீங்க என் கைய பிடிச்சிட்டீங்கன்னா, தாயானவள் தன் பிள்ளையினுடைய கரத்தை பிடித்திருக்கும் பொழுது எந்த வல்லமை வந்தாலும், எங்க அவன் தப்பித்து ஓட நினைத்தாலும் அந்த கையிலிருந்து நழுவி போக முடியாது, அனுமதி இல்லாமல் போக முடியாது. ஆண்டவர் தாயிலும் மேலாய் நம்மளை நேசிக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 என்ன சொல்லுகிறது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தப்பட்டு இருக்கிறீர்களா? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்களோ? இது எல்லாமே மரித்தவர்களுடைய வேலை. இன்னைக்கு மரித்து கிடக்கிற அனுபவத்தில இருந்து, மரித்தவர்களோடு இருக்கிற அனுபவத்தை விட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப கண்ணை மூடுங்க. நான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எழுந்திருக்க முடியல. நான் எழும்பணும், நான் ஆண்டவருக்காக எழும்பணும், எவ்வளவோ நாள் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டா இருக்குது, வியாதி வந்துருது, தூக்கம் வந்துருது, சில நேரம் மனதுல ஒரு சோர்வு. எப்படினாலும் ஆண்டவருக்காக எழுந்திருக்கணும். நீங்க பேசும்போது நல்லா இருக்குது, பிரசங்கம் முடிச்சு போகும்போது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, ஆனா அதுக்கப்புறம் முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவரை பிரசங்கத்திலே விட்டுட்டு போயாச்சு. அதான் உண்மை. ஒரு ஊழியர் சொன்னதான் நான் சொல்றேன். ஆவியானவர் சபைக்குள்ளே விட்டு போயிட்டீங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டவரே காலை தோறும் நீர் எழுப்புகிறீர் அல்லவா, இந்த அடியேனை எழுப்பும், இந்த அடியாளை எழுப்பும், நான் உமது பிள்ளை, நீங்க என்னை எழுப்பணும், என்னை எழுப்புங்க. இப்ப கண்ணை மூடுங்க. ஆண்டவரே என்னை எழுப்பும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிடம் தரேன், நல்லா சோத்திரம் பண்ணுங்க. நீங்க எழுந்திருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன். சிலருக்கு பயம், சிலருக்கு வியாதி, சிலருக்கு பிசாசின் போராட்டம், சிலருக்கு மனதின் உளைச்சல், சிலருக்கு பாவம். தனிப்பட்ட ரீதியில எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் சம்காரே, நீங்கள் எழும்ப வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. ஒத்தினிகளின் காலம் முடிந்து விட்டது ஐயா, ஏகூத்தின் காலம் முடிந்து விட்டது அம்மா. சம்கார் எழும்ப வேண்டிய நாட்கள் இது, நீங்கள் எழும்ப வேண்டிய நாட்கள் இது, நாம் எழும்ப வேண்டிய நாட்கள். நான் எழும்ப வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு திராணியையும் பலனையும் தர வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி சத்தமாய் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண கர்த்தருடைய அபிஷேகம் உங்களையும் என்னையும் நிரப்பி அது தட்டி தூக்கி எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறது. விசுவாசத்தோடு கர்த்தரை சோத்திரம் சோதிரம் 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 சோதிரம். நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மகு சோதரமையா 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 சோதரமையா. ஓ ரிலாந்தடா துடா கடா ரிக்கபே லேதோடு ரிமா லதாடா தீரேபே லேதோடு ரிமா லதாடா தூராபா லந்தாடா தீரேபே லேந்தோடு ரிக்கபே லேதோடு ரிமாலா. அப்பா ஒவ்வொருவரையும் துதிக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்புவீராங்க, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரை எழுப்புவீராக. இயேசுவை நாமத்தினால் உம்முடைய பலத்தினால் எழுப்புவீராங்க, உம்முடைய கிருபையினால் எழுப்புவீராக. இயேசுவை நாமத்தினால் எழுந்திருக்கும்படி கட்டளை. ஆமென்.
விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணின உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வார்த்தையை தருகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இனி கர்த்தர் உங்களை விழ செய்த எல்லா வல்லமையும் விழப்பண்ணி உங்களை எழுந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் நிமிர்ந்திருக்க போகிறோம். நீங்களும் நானும் நிமிர்ந்திருக்க போகிறோம். கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணிருக்கிறாபடினால் ஒரே ஒரு விஷயம், கர்த்தரை சோதரம் Ramaya, Sodaramaya, 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 oh Rila, Dada, Dida, Gada, Rikave, Hedodu, Rimala, Turaba, Landada, Dekaba, Ladada, Hedodu, Rima, Landada, Diramala, Andabare, Sodaram, Sodaram, Sodaram. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்பியிருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் ஆழமாய் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். முதலாவது, சம்கார் எழும்பினான். இரண்டாவது, அந்த சம்கார் செய்த வேலை என்ன? அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். இந்த தாற்றுக்கோள் என்பது எதை காண்பிக்கிறது? அது சாதாரண ஒரு பலன் இல்லாததை காண்பிக்கிறது. இந்த தாற்றுக்கோளை வாசிக்கும் பொழுது எனக்கு சிம்சோனின் கதை, சிம்சோனின் சம்பவம் நினைவுக்கு வருது. அவன் ஒரு எலும்பை எடுத்து 1000 பேரை முறியடித்தான். ஆனால் இந்த சம்கார் ஒரு தாற்றுக்கோளை, ஒரு குச்சியை வச்சு 600 பேரை முறியடிக்கிறான். இந்த 600 என்பது எதை காண்பிக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம், வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் முடியுமானால், 1 சாமுவேல் 13:15 வாசிக்கிறேன். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ள கூட்டத்தில் திகிலடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. அதற்கு மேலுள்ள வார்த்தைகள், மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், ஏறக்குறைய சவுல் ஜனங்களை தொகையிடும் பொழுது 600 பேர்கள் இருந்தார்கள். ஜனங்களை தொகையிடும் பொழுது 600 ஜனங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும். இந்த 600 என்பது ஜனங்களை தொகையிடுதலை காண்பிக்கிறது. ஜனங்களை தொகையிடுதலை காண்பிக்கிறது. ஆனால் ஜனங்களை தொகையிடுதலை காண்பிக்கிறது. தொகையிடுதல் என்பது எதை காண்பிக்கிறது? தன்னுடைய மாம்சீக பலனை காண்பிக்கிறது. மன்னிக்கணும், தவறுதலாய் வாசித்திருக்கிறேன். 1 சாமுவேல் 13:15, சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜன தொகையை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுல் இந்த ஜனத்தொகையை பார்க்கிறார். இதே வேலையை தாவீதும் செய்கிறான். சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பினான். அப்படியானால் இந்த ஜனத்தை தொகையிடுவது என்பது எதை காண்பிக்கிறது? சாத்தானால் இருதயம் நிரப்பப்படுகிறதை காண்பிக்கிறது. இப்ப இந்த 600 என்பது எதை காண்பிக்கிறது? சாத்தானை காண்பிக்கிறது. ஜனங்களை தொகையிடுதல் என்பது தாவீது செய்யும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் தாவீதினுடைய இருதயத்தை நிரப்பினான். அப்ப இந்த 600 ஜனத்தொகையிடுதலை காண்பிக்கிறது. ஜனத்தொகையிடுதல் என்பது எதன் மூலமாய் வருகிறது? தன்னுடைய மாம்சீக பலத்தை சத்துருவானவன் கண்முன்பதாக கொண்டு வருகிறான். ஆனால் இந்த சம்கார்ட்ட இந்த வேலை முடியல. அவன் தன்னுடைய சாற்றுக்கோளால் இந்த 600 பேரை முறியடித்தான். அது எதை காண்பிக்கிறது? இந்த தாற்றுக்கோள் என்பது உலக பார்வையிலே சற்று பலன் இல்லாததாய், ஒன்றுமில்லாததாய் எனப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே வெளியேறப்பட்ட ஒரு பொருளாய் மாறுகிறது. நீங்களும் நானும் உலக பார்வையிலே சாதாரணமானவர்களாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட கிருபைகள் உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக தோணலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் அருளின அந்த கிருபைகள், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் தான் இந்த தாற்றுக்கோள். இந்த தாற்றுக்கோள் என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது.
600 பேர் என்பது தன்னுடைய மாம்சிக பலனை எண்ணும்படி சாத்தான் தாவீதினுடைய இருதயத்தை நிரப்பினான் அல்லவா? அப்படியானால் சத்துருவின் வல்லமைகளை காண்பிக்கிறது. இந்த சாற்றுக்கோளை கொண்டு 600 பேர் என்கிற சத்துருவின் வல்லமைகளை நீங்கள் சிதறடிக்க வேண்டும். 600 என்கிறது சத்துருவனுடைய வல்லமைகளை காண்பிக்கிறது, மாம்சிக பலனை காண்பிக்கிறது. மாம்சிக பலத்தினால் நாம் ஜெயம் எடுக்க முடியுமோ? அபிஷேகத்தினால் உங்களுடைய மாம்சிக பலனை முறியடியுங்கள். சாம்கார் மாம்சிக பலனை முறியடித்து போடுகிறான். 600 பேரை முறியடித்தான். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அபிஷேகத்தை முன்னிட்டு நீங்கள் எல்லா வல்லமைகளையும் முறியடிக்கணும். நம்மளுடைய சரீரத்தில் எழும்புகிற பாவங்கள், மனதில் எழும்புகிற பாவங்கள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், பயங்கள், திகில்கள், அருவருப்புகள், கர்த்தர் எதிர்பாராத காரியங்கள், அபிஷேகத்தினாலதான் இந்த மாம்சத்தை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசி அபிஷேகத்துல நிறைந்து பாருங்க. ஒரு நாள் அபிஷேகத்துல நிறமாம இருந்து பாருங்க. அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் பயங்கரமான வித்தியாசமா இருக்கிறது. அபிஷேகத்தினால 600 என்கிற சத்துருவை முறியடிங்க. சத்துருவானவன் எதற்கு முன்னாடினாலும் நின்றலாம். 2க்கு முன்பதாக சத்துருவானவள் நிற்க முடியாது. எதற்கு முன்பதாக? 1 வசனத்திற்கு முன்பதாக, இன்னொன்னு அபிஷேகத்திற்கு முன்பதாக. இந்த அபிஷேகத்தை தயவு செய்து இந்த கடைசி காலத்துல பயன்படுத்துங்க. ராத்திரி நேரத்துல எழுந்தாலும் நீங்க தனியா போய் உட்கார்ந்து இல்ல இருக்கிற இடத்துல நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தாவே எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏதோ கொஞ்ச நேரம் ஆவியில நிறனே, அது ஒரு மன திருப்தி. எல்லாம் அடைந்து விட்டேன் என்று நான் எண்ணவில்லை என்று பவுல் சொல்லுகிறாரே. 13 நிருபங்களை எழுதினவர் சொல்லுகிற வார்த்தை. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஆவியில நிறைஞ்சிட்டு அப்பா ஒரு மன திருப்தி. அந்த மன திருப்தியை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அபிஷேகத்தின் பலன் என்பது காற்றாற்று வெள்ளம் போல. அது வந்தால் இருக்கிற எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விடும். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, இயேசுவை தேவனானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அந்த வல்லமை நம்மளுக்குள்ள வரணும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 8வது வசனம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தேவானை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலால், சாமுவேலால், இஸ்ரவேல் ஜனங்களால், யூத ஜனங்களால் தாவீதுக்கு 3 வருஷ அபிஷேகம் கிடைத்தது. 3 வேளையும் முடிந்தால் அபிஷேகத்துல நிரம்புங்க. இரவு நேரத்தில் அபிஷேகத்துல நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசாதன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களோடு இருக்கிற உறவை துண்டித்து கொள்ளுங்க. டான்ஸ் ஆடனா பவர் என்னென்னமோ வருகிறது, வஞ்சிக்கப்படாதிருங்க. அபிஷேகத்துல நிரம்புங்க. ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு இல்ல வனாந்தரம் காடு ஏதோ ஒரு இடம் போய் நல்ல ஆண்டவரே அபிஷேகத்துல நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இந்த அபிஷேகம் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியது. பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியது. இந்த சம்ஸ்காரின்குள்ளாக தேவனுடைய அபிஷேகத்தின் பலன் வந்தபடியினால், தார்கோல் என்கிற அபிஷேகம் அவனுக்குள் இருந்தபடியினால் சத்துருவின் வல்லமையை விரட்டினான், இல்ல முறிய அடித்து போட்டான். ஒண்ணு கூட மிஞ்சல, எல்லாத்தையும் முறிய கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றார். அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள் வரும் பொழுது, தார்கோல் என்கிறது அபிஷேகத்திற்கு நிழலாட்டம். ஜனத்தொகை இடுதல் என்பது சத்துருவின் எண்ணங்களுக்கு நிழலாட்டம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று பவுல் சொல்லுகிறாரே. அபிஷேகத்துல நிரம்பி, ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷையில பேசி கர்த்தரோடு உறவாடுகிற அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க, அது வெளியேறப்பட்டது. போதாதுன்னு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணு அபிஷேகம் தான். அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எதனாலும் போதுன்னு சொல்லிடலாம். ரொம்ப பணம் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போதுன்னு சொல்லிடுவீங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். அதனால அதுவே இன்னைக்கு போதும்னு சொல்லக்கூடிய கால சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டேன் போதும், நல்லா ஆண்டவரே ரொம்ப நிம்மதியை கொடுத்துட்டீங்க போதும், எனக்கு இந்த இடத்துல சுகம் கிடைத்தால் போதும், வேதனை நீங்கினா போதும். ஆனால் அபிஷேகம் ஒன்றுதான் போதாதது. அது எந்த அளவுக்கு நம்ம செலவிடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுக்குள்ள அது திரும்ப அது ரீகிரியேட் ஆகிட்டே இருக்கணும். அது தலையில ஊற்றப்பட்டதாவே இருக்கக்கூடாது. ஆரோனின் தலையில ஊற்றப்பட்டு தன் முகங்களில வடிந்து தன் தாடிகளில ஒழுகி தன் தோளில இறங்குகிறதான அபிஷேகம்.
தலையில ஊற்றப்பட்டதாவே இருக்கக்கூடாது. அபிஷேகம் நாளுக்கு நாள் நம்ம மேல இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகத்தினால சத்துருக்களை முறியடித்தான். இந்த பெலிஸ்தியன் என்பது எதை காண்பிக்கிறது? பெலிஸ்தியர்களை அவன் முறியடித்தான். அந்த பெலிஸ்தியர்கள் ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், தாவீதின் காலத்துல இந்த பெலிஸ்தியர்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தாவீதுக்கு விரோதமாய் அவன் நின்று கொண்டு பெலிஸ்தியரை நடுங்க பண்ணினான். பெலிஸ்தியரை அவன் பயமுறுத்துகிறான். அப்ப இந்த பெலிஸ்தியர் என்பதை பார்க்கும் பொழுது ஏன் பயந்தார்கள்? அதுவும் வேதம் சொல்லுகிறது, அவன் மாம்சத்துல ரொம்ப உயரமாயிருந்தான். இந்த பெலிஸ்தியர் என்பது மாம்சீக வல்லமைகளை காண்பிக்கிறது. 600 என்பது சத்துருவின் வல்லமைகள், பெலிஸ்தியன் என்பது மாம்சீக வல்லமைகள். ஒரு தார்கோலை கொண்டு சத்துருக்களையும் முறியடிக்கிறான், பெலிஸ்தியர்களையும் 600 பேரையும் க்ளோஸ் பண்றான், பெலிஸ்தியர்களையும் க்ளோஸ் பண்றான். அப்ப இந்த பெலிஸ்தியன் என்பது எதை காண்பிக்கிறது? மாம்சம். கோலியாத் பயங்கர வாட்ட சாட்டமா இருந்தான், ஒரு தெய்வமன். இப்படியாக சொன்னான், தாவீது கல்லால அடிச்சார், கோலியாத்து மட்டமளக்கா இல்லாவிட்டால் நெற்றி வானத்துக்கு நேரா இருந்துதா உழுகணும். முகங்குப்புறம் ஏன் விழுந்தாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் என்ன? தாவீது கல்லால அடிக்கும் பொழுது தேவன் கோலியாத்தின் பிடரியை பின்னாடி இருந்து அடித்தார், பின்னந்தலையை பின்னாடி இருந்து தேவன் அடித்தார், அதனாலதான் முகங்குப்புறம் விழுந்தான் என்று சொன்னார். எவ்வளவு ஆச்சரியமான வெளிப்படுத்துதல்! எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய அபிஷேகம் மாம்சீக கிரியைகளை அழிக்கணும். மாம்சத்துல எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், விக்கனங்கள், பயங்கள், திகில்கள், என்னென்ன மாம்சத்துல போராட்டம் வருதோ அபிஷேகத்தை கொண்டு அழித்து கொண்டே இருக்கணும். அதுக்குத்தான் காலையில எழுந்திருந்து இரவு நேரத்துல எழுந்திருந்து 2 கையை தூக்கி ஆண்டவருக்கு நேரா என்னை அபிஷேகத்துல நிரப்புங்க, அந்நிய பாஷையில நிரப்புங்க, கிருபையில நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கிருபையில பலப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிருபையும் அபிஷேகம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்கார் முதலாவது எழும்பினான், இரண்டாவது சாற்றுக்கோளை கையில் வைத்திருந்தான். அது நிமித்தம் 600 என்பது சத்துருவின் வல்லமைகளை காண்பிக்கிறது. சத்துருக்களை முறியடித்து போட்டான். சத்துரு என்பது மரணம், சத்துரு என்பது பயம், வீட்டாரை சத்துரு, உலகம் சத்துரு, மாம்சம் சத்துரு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சத்துரு. சத்துருக்களை நீங்கள் முறியடித்து போடுங்கள். இரண்டாவது பெலிஸ்தீரையும் அவன் கொன்று போடுகிறான். இந்த பெலிஸ்தீர் என்பது எதை காண்பிக்கிறது? மாம்சீகத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய மாம்சத்தை அடக்கணும், நம்மளுடைய மாம்சீக எண்ணங்களை அடக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அபிஷேகம் தேவை. மூன்றாவது கடைசியா 4வது, இந்த சம்கார் எழுமினபடியினால் என்ன நடந்தது தெரியுமா? அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேலை ரட்சித்தான் சொல்றதற்கும் அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன் தெரியுமா? அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறது கர்த்தருடைய திட்டத்திலே கிடையாது. அவன் ஒரு விவசாயி, வேலை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனால் தன்னுடைய குலத்திற்கு பட்ட பாடு, வேதனை, அவனை ஒடுக்கினதை பார்த்துக்கிட்டு சம்காரால பொறுமையா இருக்க முடியல. எத்தனை நாள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து பொறுமையா இருப்பீங்க? நீங்கள் எழும்பினால் இவர்கள் நிமித்தமும் ரட்சிப்பு வரும் என்று உலகத்தார் அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் நிமித்தமும் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. பல முறை சொல்லியிருக்கேன், இப்பொழுது சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. உங்கள் நிமித்தம் அநேகருக்கு பாதுகாப்பு உண்டாக போகிறது. சம்காரே, எழும்புவதற்கு ஆயத்தமா? தார்கோலை கையில் பிடிக்க ஆயத்தமா? சத்துருவை முறியடிக்க ஆயத்தமா? பெலிஸ்தர்களை ஓட ஓட முறியடித்து விரட்டி கொன்று போட ஆயத்தமா? அநேகரை ரட்சிக்க ஆயத்தமா? கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிடம், 2 நிமிடம், ரொம்ப நேரம் இல்லை. நான் ஒரு சம்காரா மாறணும். கர்த்தரை எழுப்பணும். கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தரணும். கர்த்தர் என்னுடைய மாம்சத்துல இருக்கிற போராட்டங்களை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். என்னோடு போராடுகிற சத்துருக்களை இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் நிமித்தம் அநேகர் பாதுகாக்கப்படணும். ஒரு காலத்துல உங்களாலதான் அநேகருக்கு பாதுகாப்பு இருந்தது. சபைக்கு, ஊழியத்திற்கு, பிள்ளைகளுக்கு அவங்க வந்துட்டா போதும், அந்த அக்கா வந்துட்டா போதும், அந்த அண்ணன் வந்துட்டா போதும், இந்த அக்கா இந்த ஊழியக்காரங்க வந்துட்டா போதும், எனக்கு பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம போய் பாதுகாப்புக்காக அலைந்து கொண்டு இருக்கிறோம்.
எங்கெங்கேயோ போய் தஞ்சம் கொண்டு கொள்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய வரலாற்றையே மாத்தணும்னு நினைக்கிறார். இனி நீங்க அங்கேயும் இங்கே அலைந்து திரிந்து ஓடாதீங்க, நீங்கள் எழுந்திருங்கள். கண்களை மூடுவோம். சம்காரே, நீ உலகத்தின் பார்வைக்கு ஏளனமானவன். ஆனாத் என்பது ஒன்றுமில்லாதவன். ஒன்றுமில்லாதவர்களாய் உலகத்தின் பார்வைக்கு ஏளனமானவர்களாய் கர்த்தருடைய பார்வையிலே பலவான்களாய் மாறுகிறார்கள். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, நான் இழந்து போனதை தாங்க, என்னை இழந்திருக்க கிருபை தாங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாருங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தயவு செய்து சோத்திரம் பண்ணுங்க. வாயத்துல இருந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இப்பொழுது நம்முடைய வல்லமையின் பொழுது நம்மளை நிரப்ப போகிறார். கண்களை மூடுவோம். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால் சோத்திரம். ஆண்டவரே, சம்காரை குறித்து ஒரே ஒரு இடத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு வெளிப்படுத்தலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினால சோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறாதபடி எதன்படி நடக்கவும் எதன்படி ஜீவிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அலட்சியமாய் எண்ணாதபடி இவ்வளவு நேரம் உம்முடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பெரியவர்கள், சிறியவர்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாய் எழுந்திருக்கவும் ஆண்டவரே நீர் கொடுத்த எழுப்புதலின் வார்த்தைக்காய் சோத்திரம். ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையுள்ள கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தார்கோல் என்கிற அபிஷேகத்தை பயன்படுத்த உலகத்தின் பார்வைக்கு அபிஷேகம் ஒரு அலட்சியமாய் இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் நிமித்தம் பெலிஸ்தீனையும் ஆண்டவரே சத்துருவையும் முறியடிக்கக்கூடிய ஒரு புது பலத்தினால் நீரங்களை நிறைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இவனாலும் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எங்களாலும் சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், உங்களுடைய ராஜ்யத்திற்குள் வரப்போகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தயவு செய்து ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவளுடைய தனிப்பட்ட தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் சந்தித்தரும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு பாதத்திலே நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபம் அதிக அதிகமாய் வளரட்டும் சாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவாய் சந்தித்தருள்வீராக. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாவற்றையும் எசப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இவர்களுக்கு நீ தந்தருளும்படி ஜெபிக்கிற. சிறையிருப்பை திருப்புவேன் என்ற வார்த்தையின்படி திருப்பியர்ல போகிறபடி என்னால சோத்திரம். உடைய வல்லமுள்ள கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். மீதியான காரியத்தை பொறுப்படும். உடைய வருகையும் எங்களுடைய மரணமும் தாமதிக்குமானால் ஒருவர் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் திடப்படுத்திக் கொள்ள எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.